ஹாய் மக்களே, நான் மோனிகா கிறிஸ்டினா. பிக் பாஸ் காமன் மேனோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் ஆன கண்டெஸ்டண்ட்டும் நான் தான். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தோன்னே எனக்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட்டு. அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். பிகாஸ் நான் பண்ண ஒரு 100%ல் ஜஸ்ட் ஒரு 10% தான் அவங்க காட்டியிருக்காங்க. நான் பண்ணதில் அட்லீஸ்ட் ஒரு 80% காட்டி அதுக்கப்புறமா என்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு காட்டி அதுக்கப்புறமா இஃப் த என்டையர் வேர்ல்டு இஸ் சேயிங் ஐ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்ளம். நம்மளோட பேஷன் ஒன்று இருக்குல்ல, அது உள்ளுக்குள்ள எப்பயுமே தானே இருக்கும். ஸோ அதுக்கான பிளாட்ஃபார்மாக தான் நான் பிக் பாஸ் பார்த்தேன். பிகாஸ் அந்த இடத்துல நம்ம நம்மளா இருக்கலாம். பட் ஆனால் அதுக்கான வேல்யூ இல்லையோன்னு தோணுச்சு. ஏன்னா அவங்க என்கிட்ட இன்ட்ரடக்ஷன் கேட்கும்போது நான் அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சென்சிட்டிவான ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் அப்படின்னா, எங்கள் அப்பாவை சின்ன வயசுல எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவரை நான் தேடி கண்டுபிடிச்சி 27 years லேட்டர் அவரை நான் ஃபேஸ்புக்கில் தேடி கண்டுபிடிச்சி அவர் கூட போய் சேர்ந்த ஒரு விஷயம். இப்போ எல்லாரையுமே நான் பார்த்துக்கிறேன். அந்த நிலைமையில நான் இருக்கேன். இது என்னோட சாதனை. அவங்க அதுக்கு இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ராஜு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. என்னன்னா, இந்த என்ன யாருக்குமே லைஃப்ல இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் வெரி இன்சென்சிட்டிவ். அப்பா இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு கஷ்டம் தெரியும் இல்லையா? அவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்க லைஃப்ல நான் சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் அந்த எபிசோட்ல வந்திருக்குல்ல, நான் இங்க நிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு. தனியாக ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு கரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதா இருக்கட்டும், ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை 8 மாதம் குழந்தையா இருக்கும் போது என்னை விட்டுட்டு போன எங்கள் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் தான் என்னோட சாதனை. ஒரு காமன் மேனாக இதுதான் சாதனைகளாக இருக்கும் இல்லையா? ஆனால் அவங்க அப்படி கேட்கும்போது பிக் பாஸ் காமன் மேன் ஷோவில் போய் நிற்கிறதுமே ஒரு சாதனையாக தான் நான் பார்த்தேன். ஏன்னா எந்த சப்போர்ட்டுமே இல்லை. நம்ம தனியாக ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா அது எனக்கு பெருசாக தோணுச்சு. ஆனால் அவங்க எதுவுமே காட்டலை. டு அன் எக்ஸ்டென்ட் அவங்க இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமாவும் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம்னா, நீங்க ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எமோஷன் ஐ திங்க் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹியூமன் நேச்சர். இது அவங்க சொன்னதுக்கு மாயா she pitched in and she said being emotional is not wrong. In fact, emotionally இருக்கிறது